ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் தேர்தல் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா புதுடெல்லி. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. சேஃபாலஜி என்பது எதை பற்றிய ஆய்வாகும் அப்படின்னா எலெக்ஷன், அதாவது தேர்தல் பற்றிய ஆய்வாகும். சேஃபாலஜி என்பது தேர்தல் பற்றிய ஆய்வாகும். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. தொகுதியினை மறுவரையறை செய்யும் பொறுப்பு யாருக்கு உள்ளது அப்படின்னா தேர்தல் ஆணையம். தொகுதியினை மறுவரையறை செய்யும் பொறுப்பு யாருக்கு உள்ளது? தேர்தல் ஆணையம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? மாநில தேர்தல் ஆணையம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? மாநில தேர்தல் ஆணையம். 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது? கட்சித்தாவல் தடை சட்டம். 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது? கட்சித்தாவல் தடை சட்டம். 10வது அட்டவணையில் இது இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்னா 3 தேர்தல் ஆணையர்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்? 3. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி. மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் தலைமை தேர்தல் அதிகாரி. 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன? 14. அதான் ஃபஸ்ட்டு தேர்தல் நடந்ததில் 1952. அப்போ எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன அப்படின்னா 14. 2021ஆம் ஆண்டில் 12வது தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி டேஷ் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது? தமிழ்நாடு. தேசிய வாக்காளர் தினம் எப்போ கொண்டாடுறாங்க? ஜனவரி 25 கொண்டாடுறாங்க. 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி எந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருது கொடுத்தாங்க தேர்தல் கமிஷன் அப்படின்னா தமிழ்நாடு. தேர்தலில் நோட்டா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 2014. நோட்டா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? 2014. 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா 7 கட்டங்களாக நடைபெற்றது. இப்போ நமக்கு 2024 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக நடத்துகிறாங்க? இதுவும் 7 கட்டங்களாகத்தான் நடத்துகிறாங்க. பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியினை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா கட்சின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம் தான். இந்திய தேர்தல் ஆணையம். ஜூன் 2016 நடைபெற்ற ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் மெஹபூபா முப்தி போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னா அனந்த்நாக். 2016 ஜூனில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் மெஹபூபா முப்தி போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதி அனந்த்நாக். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா VS ரமாதேவி. இந்தியாவினுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா VS ரமாதேவி. இவங்க எத்தனாவது தேர்தல் ஆணையர் அப்படின்னா 9வது தேர்தல் ஆணையர். இந்தியாவினுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் ரமாதேவி 9வது தலைமை தேர்தல் ஆணையர். இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுனில் அரோரா. நமக்கு இப்போ 25வது தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க? 23 சுனில் அரோரா. 24 யார் இருந்தாங்கன்னா சுசில் சந்திரா. இப்போ இருக்கிறது யார்? ராஜீவ்குமார். 25 அவர் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையர் யார்? ராஜீவ்குமார். அவர் 25வது தலைமை தேர்தல் ஆணையர். எப்போ இருந்து இருக்கிறாரு? மே 2022 மே 15 2022 முதல் அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாரு. முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுகுமார் சென். 1950லேருந்து 1958 வரைக்கும் அவர் தான் இருப்பார். சுகுமார் சென். முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ரமாதேவி. அவங்க 9வது தலைமை தேர்தல் ஆணையர். அதே மாதிரி சேஷன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ரமாதேவிக்கு அடுத்து TN சேஷன் 10வது தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பார். 90லேருந்து 96 வரைக்கும் இருப்பார். அப்புறம் பார்த்தோன்னா இப்போ 23 சுனில் அரோரா சொல்கிறோம். 24 சுசில் சந்திரா. 25 ராஜீவ்குமார். அவர் இப்போ மே மாதம் 2022 முதல் அவர் தான் இருக்கிறாரு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய கட்சிகளுக்கு யானை எந்த கட்சியின் சின்னம் அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை சின்னம்.
மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு 326. அதாவது நம்ம வந்து மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கிறோம், பகுதி 15ல் 324லேருந்து 329 வரைக்கும் சொல்லியிருக்கோம்ல. 324 எதை சொல்லுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோடைய பணி, அந்த ஆணையத்தை பற்றியும் அதனுடைய பணியை பற்றியும் தான் சொல்லுது. 325 எதை சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு நபரும் மதம், இனம், மொழி, பாலினம் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் தகுதியெல்லாம் பெற முடியாது. வாக்காளர்கள்னால் எல்லாரும் பொது தான். சிறப்பு மதம், இனம், பாலினம் அடிப்படையில் யாருமே சிறப்பு வாக்காளர் தகுதியினே பெற முடியாதுன்ட்டு 325 சொல்லுது. 26 என்ன சொல்லுது அப்படின்னா வயது வந்தோருக்கான சிறப்பு வாக்குரிமை, வயது வந்தோருக்கான சிறப்பு வாக்குரிமை பற்றி சொல்லுது. அதே மாதிரி 327 என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கான பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை பற்றி 327 சொல்லுது. 328 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கான மாநில சட்டமன்றத்தின் அதிகாரங்களை சொல்லுது. 329 என்ன சொல்லுதுன்னா தேர்தல் நடவடிக்கையில் நீதிமன்றங்கள் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லுது. 329 வந்து என்ன சொல்லுது, தேர்தல் நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது. 329 ஏன்னு ஒன்று இருந்தது, அதை வந்து நீக்கிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 326. 326 என்ன சொல்லுது, வயது வந்தோருக்கான வாக்குரிமை, வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது 326. நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 சரத்து 324 to 329 விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது, தேர்தல். 5வது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. இது மொத்தமாக எல்லா தேர்தலும் இப்போ 5 வருடமாக எப்படி நடந்துன்னு பார்த்தா தான் தெரியும். 1971. தேர்தல் ஆணைய நடைமுறையினை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து மின்னணு வாக்குப்பதிவு நடத்துவாங்க, மின்னணு வாக்குப்பதிவு. 2 வந்து ராஜ்யசபா தேர்தல் சீர்திருத்தம். அப்புறம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்கு, வெளிநாடு வாழ் இந்திய. அடுத்து தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு. தேர்தல் ஆணைய நடைமுறை வந்து இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா சி 1, 2, 4, 3. ஃபஸ்ட்டு வந்து மின்னணு வாக்குப்பதிவு, அதுக்கப்புறம் ராஜ்யசபா தேர்தல் சீர்திருத்தம், அப்புறம் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்கு, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்கு. அடுத்து பார்த்தோன்னா தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு, தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு, தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை எப்படின்னா 2010. தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிப்பு எப்படின்னா 2011. இப்போ ஆன்சர் வந்து சி. இந்த லெசன் எதில் இருக்குது அப்படின்னா 11th பாலிட்டியில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற லெசனுக்கு கீழே தான் இருக்குது. வாக்குரிமை என்ற சொல் சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய ஃப்ராங்க் என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வாக்குரிமை அப்படிங்கிற சொல் வந்து சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய ஃப்ராங்க் என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வி தேர்தலியல். தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வி என்னன்னு சொல்லணும்னா தேர்தலியல். அடுத்து தொகுதி வரையறை சட்டங்கள் அப்படின்ட்டு இருக்குது. தொகுதி வரையறை சட்டங்கள். முதல் வரையறை ஆணைய சட்டம் வந்து 1952. முதல் வரையறை ஆணைய சட்டம் வந்து 1952. 2வது வரையறை ஆணைய சட்டம் இது 52. இதில் ஒரு 11 ஆண்டுகள் கூட்டிக்கணும். அப்போ வந்து எவ்வளோ வரும், 1963. 2வது வரையறை வந்து 63. 3 வந்து அதுக்கப்புறம் 73, அது வந்து 10 வருஷம், அது கரெக்டாக 73 வரும். 4வது வரையறை ஆணைய சட்டம் வந்து 2002. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 2 + 2 4. அப்போ 4வது வரையறை வந்து 2002 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் வரையறை ஆணைய சட்டம் வந்து 1952. 2வது வந்து 62ன்னு எழுதாமல் 63 ஞாபகம் வச்சுக்கணும். 2வது வரையறை ஆணைய சட்டம் வந்து 63. அடுத்து வந்து 3வது வந்து 73. 4 வந்து 2002. 4வதுங்கிறது 2 + 2 ஞாபகம் வச்சுக்கலாம், 2002. இந்தியா சுதந்திரமடைந்த பின்னர் 1951-52ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்று முதலாவது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டது. மொத்தமுள்ள 489 மக்களவை இடங்களில் மொத்தம் எத்தனைனா 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி 364 இடங்களில் வெற்றி பெற்றது. இது மொத்த சதவீதத்தில் 45% ஆகும். மொத்தம் எத்தனை இடங்களில் போட்டிட்டாங்கன்னா 489. இதில் 364 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இது 45%. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 16 இடங்களில் வெற்றி பெற்று 2வது இடம். அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 2வது இடம். ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் யார், நேருவை வந்து பதவியேற்கிறாரு. இத்தேர்தலில் 67.6% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் வந்து எத்தனை சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றது, 67.6%. எத்தனை கட்சிகள் தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க, 67.6% வாக்குப்பதிவு. 54 கட்சிகள் தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. 4 மாதங்கள் தேர்தல் நடைபெற்றது. அதாவது அக்டோபர் 25, 1951 பிப்ரவரி 21,
அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 52 வரைக்கும் நடைபெற்றது. 26 இந்திய மாநிலங்கள் மற்றும் 401 தொகுதிகளில் நடைபெற்றது. 26 இந்திய மாநிலங்கள் மற்றும் 401 தொகுதிகளில் வந்து தேர்தல் வந்து நடைபெற்றிருக்குது. தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் கொடுத்துருக்காங்க, எப்போ நடந்தது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து 52 to 57, 16 தேர்தல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் பார்த்தீங்கன்னா 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இதற்காக இந்திய அரசியலமைப்பில் 10வது அட்டவணை இணைக்கப்பட்டது. இச்சட்டம் தான் கட்சித்தாவல் தடை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்வதற்காக இந்திய அரசியலமைப்பில் 10வது அட்டவணை இணைக்கப்பட்டது. இதுதான் கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பின்னர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003, 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் பண்ணாங்க. அதாவது கட்சி பிளவுறும் சூழலில் இந்த கட்சித்தாவலின் அடிப்படை விதிகள் பொருந்தாது. இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 91வது சட்ட திருத்த 2003 ஒரு சிறு திருத்தம் செஞ்சாங்க. அதாவது கட்சி பிளவுறும் சூழலில் இது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விதிகள் வந்து பொருந்தாது. அதாவது வெளிப்படையாக வாக்களிக்கும் முறை அப்படின்னா என்னென்னா, ஒருவர் கைகளை உயர்த்துவதன் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை. வெளிப்படையாக வாக்களிக்கும் முறை அப்படின்னா கைகளை உயர்த்துவதன் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை. ரகசிய வாக்கெடுக்கும் முறையில் ஒரு வாக்காளர் தனது வாக்கினை பிறர் அறியாதவாறு வாக்குப்பெட்டி அல்லது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வந்து போடுறாரு. நோட்டாவை அனுமதிக்கும் நாடுகள் பார்த்தோன்னா கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், வங்கதேசம், பின்லாந்து, ஜெர்மனி, ஸ்வீடன், சிலி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகள் வந்து நோட்டாவை பின்பற்றின. அமெரிக்காவும் இதனை பின்பற்றி இதை அனுமதித்தது. 1975ஆம் ஆண்டு முதல் டெக்சாஸ் மாகாணம் இந்த அம்சங்களை பின்பற்றி வருகிறது.